ஒரு பெண் குலம் முன்னேற வேண்டுமானால் அதற்கு கல்வி கட்டாயம் என்பதை உணர்ந்த பாவேந்தர் கூறுகிறார், கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கே புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று. இன்று எத்தனையோ துறைகளில் தடம் பதித்து பெண்கள் சாதித்து வருகிறோம். ஆனால் அரசியலில் நீங்கள் தடம் வைக்க அத்தனை உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அன்றோ பாரதிதாசன் கூறியுள்ளார், மகளிரே அரசியலை கைப்பற்றி ஆண்டால் மாநிலத்தில் போர் இல்லை, சாக்காடும் இல்லை என்று. பெண்கள் அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்றவர். உனக்கென இருக்கும் பிரச்சனைக்கு குரல் எழுப்ப முடியாத சூழலில் பெண்ணே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ முழக்கமிடு என்று கூறியவர் பாவேந்தர். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்னும் தன்னுடைய படைப்பில் கூறுகிறார், பெண் அடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண் அடிமை தீருதல் முயற்கொம்பே என்று. பெண் உரிமையை பற்றி பேச பெண்களே புறப்படுங்கள் என்று கூறியவர் பாரதிதாசன். இப்படி பெண்ணிய சிந்தனைகளை அடுக்கடுக்காய் தன் கவிதைகளில் வழங்கிய புரட்சி கவிதான் பாவேந்தவர். இறுதியாக கருத்தரங்கிற்கும் கட்டுரைக்கும் அப்பாற்பட்டு கால கட்டாயத்தினால் ஒரு கருத்தை கூற விளைகிறேன். இன்று நான் பேசிய குறிப்புகள் அத்தனையும் கையேட்டு குறிப்புகளாய் என் கைப்பைக்குள் அடங்கிவிட, கேட்ட நீங்களோ கரவொலியோடு மறந்துவிட நான் பெண்ணியத்தை தேடுகிறேன். எங்கு? கடைசியாக என் இல்லத்தில் 7 வயது பெண் குழந்தையிடம் கூறுகிறேன், அண்ணனின் துணையின்றி நீ அடுத்த வீட்டிற்கு கூட செல்லக்கூடாது என்று அறிவுரை கூறுகிறேன். இதனை நீங்கள் முட்டாள்தனத்தின் முதிர்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பாதுகாப்பின் படிநிலையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் இந்த கருத்தை பதிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றால், பாவேந்தரின் பதங்களில் இருக்கும் எழுத்துக்கள் உங்களது எண்ணங்களில் விளைய வேண்டும். மீண்டும் ஒரு முறை, மாணவர்களே, தமிழ் படிக்கும் மாணவர்களே, பாவேந்தரை படிக்கும் மாணவர்களே, உங்களை கூறி ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கின்றேன். பாவேந்தத்தை படியுங்கள், பாவேந்தரை படையுங்கள். அதுதான் இக்கருத்தரங்கத்தின் வெற்றி, என் கட்டுரையின் வெற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வைர வரிகளை தந்த பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மீது தனிப்பெரும் காதல் கொண்டவர். தமிழ் என்னும் சொல்லை அதிகமாக பயன்படுத்தியவர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்னும் தமிழ் முழங்கும் காலம் இக்காலம். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று தமிழின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். தமிழும் நானும் உடலும் உயிரும் போன்றவர்கள், தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள் என்ற கருத்துடையவர். இன்பத் தமிழ், தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை என்னும் கவிதைகளின் வழி தமிழின் சிறப்பையும் தமிழனின் பெருமையையும் இக்கட்டுரை ஆய்ந்துரைக்க முனைகிறது. தமிழ் மக்களுக்கு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என தமிழுக்கு செய்யும் தொண்டையே தம் வாழ்நாள் தொண்டாக செய்தவர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் தமிழை அமுதோடு ஒப்பிடுகிறார். தமிழை மனித உயிருக்கு நிகராக ஒப்புமைப்படுத்துகிறார். சமூகம் சிறப்புற்று வாழ்வதற்கு தமிழ் மொழி சீராக பயன்படும் என்றும் தமிழ் நறுமணம் உடையதும் என்றும் கூறுகிறார். இதேபோல் நாமக்கல் கவிஞரோ இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்று முழங்குகிறார். தமிழனுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி என்பது கிடையாது. தமிழருடைய மிகுந்த புகழானது ஒரு நாளும் குறைவுபடாது. தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மொழி என்னும் பெரும் உணர்ச்சியானது இந்நாள் போல் தமிழ்நாட்டில் எந்நாளும் இருந்ததில்லை. தமிழனுக்கு தடையாக இருக்கும் நெடுங்குன்றாக இருப்பின் அது தூள் தூளாக நொறுங்கிவிடும். தமிழனுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று முழங்குகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். தன் இரவா புகழ் கவிதை மூலம் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதி போல தமிழுக்கு தொண்டு செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று பாரதிதாசன் கூறுகிறார். தமிழ் தொண்டருக்கும் தமிழ் கற்றாருக்கும் நிலைபேறு உண்டு என்று தமிழையும் பாரதியையும் புகழ்ந்துரைக்கிறார் பாரதிதாசன். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான் என்று தமிழ் புலவர்களின் புலமையை அறிவிக்கும் கூறுவேளாக தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான்போல் விளங்குகிறது என்றும் கூறுகிறார். தமிழுக்கோ இடையூறு ஒன்று தாம் செய்து வாழ்ந்த நாள் மறையேறிற்றே என்று கூறுகிறார்.
சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுந்து படிதடி பாப்பா என்று பாரதியார் கூறுகிறார். தமிழ் சொற்களின் பெருமையை எடுத்துரைக்கும் பாரதி, தமிழ்நாட்டை தமிழனை விரும்பி வாழ்பவருக்கு மட்டும் வாழ்வில் பெருமையுண்டு. செல்வ வளம் உடையதனாலோ அரசராக இருப்பதாலோ ஒருவர் பெருமையடைய முடியாது என்கிறார் பாரதிதாசன். தமிழனின் உயர்வை, தமிழின் சிறப்பை, தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்ற வந்த புரட்சிகவி, ஒரு தமிழன் தமிழருக்கோ உயிர் வாழ்கிறான், உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தன்னை ஈகின்றான் என்று முழங்குகிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், தமிழங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழங்கள் வாழ்விற்கு உளமுற்ற தீ என்று அமுதமாகவும் கூர்வேளாகவும் அறிவுக்கு தோளாகவும் பிறவியின் தாயாகவும் விளங்கும் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்க்கையை வளமுடையதாக மாற்றக்கூடிய தீ என்று முழங்குகிறார். அந்நாளின் இலக்கியத்தை ஆய்தல் ஒன்றே அரும்புலமை என்னும் மடமை அகன்றதிங்கே. இன்றைய நாட்களில் பழமையான தமிழ் மொழியில் புதுமையை புகுத்தி, எழுத்துக்கு எழுத்து அதில் இனிமையை ஏற்றி, கவிதை தோறும் தென் தமிழ்நாட்டின் தேவைக்கு ஏற்ப சுடரை ஏற்றி, காவியத்தில் சிறப்பு ஏற்றி இந்த நாடு பொன்னான கலைப்பேழை என்று சொல்லும் புகழை ஏற்றி வருகின்றனர். அந்த அறிஞர் வாழ்க என்று பாரதிதாசன் பழமையில் புதுமையை புகுத்தி காவியத்தில் சிறப்பு செய்து வாழும் அறிஞர்களை பாராட்டி தமிழின் பெருமையும் தமிழ் இனத்தையும் தன் கவிதைகளில் வீரமுழக்கம் செய்கிறார்.